ஹாய் மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் கலி கிரிக்கெட்டர்ஸ். ஹாய் கிஷோர். என்னடா திடீர்னு அதிகமா நடுவில் வார வார நாட்கள்ல வந்திருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சும்மா ஒரு ஷார்ட் வீடியோ பண்ணலான்னு கிஷோர் கேட்டிருந்தாரு. இந்த டொமஸ்டிக் பிளேயர்ஸ்லாம் ரஞ்சி ஆடுறதுக்கு ஓவர் ஹைப் இருக்க மாதிரி ஒரு இதுல இருந்தது. அண்ட் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ரோஹித் சர்மா அந்த அளவுக்கு எதுவும் பண்ணல. இப்போ விராட் கோலிக்கு அந்த விராட் கோலி ஓன்ஸ் த ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் டெல்லி அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு ஃபுல் ஹைலைட்ஸா போயிட்டு இருந்தது. மேபி அவ்வளோ க்ரௌட் வந்ததுக்கு ஒரு 50யோ 70யோ 100ஓ அடிச்சாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஆசைப்பட்டு இருந்தோம். பட் இன்னைக்குமே ஒரு சிங்கிள் டிஜிட் ஸ்கோர்ல அவுட் ஆகி போயிருக்காரு. ஸோ அதை பத்தின ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு கிஷோர் கேட்டிருந்தாரு. அதுக்காக தான் வந்திருக்கோம். ஓவர் டு யூ கிஷோர். என்ன ஐடியா, என்ன வீடியோ இது? இப்போ கோலி ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ்க்கு அப்புறம் ரஞ்சி விளையாடுறே ஓவர் கிரவுட் ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. எக்ஸ்ட்ரா சீட்ஸ்லாம் ஃபில் ஆயிடுச்சு. அப்படியே கிரவுண்டு ஃபுல்லா நைட் மார்னிங் 5 மணிலேருந்து ஸ்டேடியம் நிற்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய வீடியோ வந்துடுச்சு. எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் ஆயிடுச்சு. ஆனா மென்டாலிட்டின்னு ஒன்று யோசிக்கணும். கோலி ஆல்ரெடி டவுன்ஃபால் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியேப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறப்போ நீங்க இன்னும் ஹைப் கொடுத்தீங்கன்னா, இன்னும் மக்கள் இந்த மாதிரி நினைச்சாங்கன்னா, அவங்களுக்காக நான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ அது ஃபெயில் ஆகிறதுக்கு தான் 90% சான்சஸ் இருக்கு. அது நீங்க கண்டுக்காம விட்டுட்டு இருந்தீங்கன்னா, அவர் பாட்டுன்னு ஏதோ ஆடி இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஃப்ளோல ஆடி இருப்பாரு. இன்னமும் மக்கள் நம்புறாங்க. அப்ப நம்ம ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறப்போ நல்லா இருந்தா ஓகே. ஆல்ரெடி நம்ம ரொம்ப டவுன்ல நின்று இருக்கோம். பட் ஓவரால் இந்தியாவில் அவர் டாப் 3 டாப் 4ல இன்னமும் இருக்காரு. அவரோட வேர்ஸ்ட் ஆவரேஜ் வேர்ஸ்ட் பிளே வச்சுக்கிட்டே இருந்தாலும் இப்போ எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறப்போ அங்க அடி வாங்கும். அதோட வேற இப்போ அவர் இம்ப்ரூவ் ஆயிருக்காரு. ஏன் இம்ப்ரூவ் ஆயிருக்காருன்னு என்ன தாட்னா, முன்ன அதிகமா அந்த ஸ்லிப் கேச்சஸ் ஃப்ரண்ட் ஃபோர்த் ஸ்டெம்ப் ஃபிஃப்த் ஸ்டெம்ப்ல அவுட் ஆனவர் இன்னைக்கு போல்ட் ஆயிருக்காரு. அது அவர் ஒரு இம்ப்ரூவைசேஷன் தான். இன்னைக்கும் அதே மாதிரி அவுட் ஆயிருந்தாடா இன்னும் ஒரு கொஞ்சம் டொமஸ்டிக் லெவல்ல கொஞ்சம் இன்டர்நேஷனல் கம்பேர் பண்றப்போ இவங்க கொஞ்சம் கேட்டகரியில கம்மியா இருப்பாங்க லைட்டா. அவங்க கிட்டயும் இவர் அதே லெவல்ல இருந்தாருன்னா அப்போ ரொம்ப இதுல இருந்து வெளியே வர்றது கஷ்டம். இதுல இருந்து ரிகவர் ஆகிறதுக்கு இன்னும் லாங் இயர்ஸ் ஆகும். பட் ரிகவர் ஆயிருக்காரு. ரிகவர் ஆனால்தான் அந்த மாதிரி அவுட் ஆகாம போல்ட் ஆயிருக்காரு. அவரு விக்கெட் எடுத்தவரும் சின்ன பவுலர்லாம் இல்ல. இமான்சு 29 இயர்ஸ், பல வருஷமா ரயில்வேஸும் பல வருஷமா டொமஸ்டிக்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அதனால அவ்வளவு சீக்கிரமா இதுக்காக இது மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு இந்த மாதிரி இங்கேயும் ஃபெயில் ஆயிட்டாரு, அவள்தான் ஜேர்னி ஓவர், இதுக்கப்புறம் ஆட தேவையில்லை, இவருக்கு போல ரீப்ளேஸ்மெண்ட் வர வச்சுக்கலாம், அங்க கருண் நாயர் ஆடியிருக்காரு, அகர்வால் ஆடியிருக்காரு, அந்த மாதிரி எல்லாம் பேசாம இதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு ஃபேன்ஸ் வேணா அவர் மேல வைக்கிற ஹோப்பை கம்மி பண்ணிக்கலாம். அதை பண்ணாங்கன்னா மேபி அவர் அதுல இருந்து வெளியே ப்ரெஷர் கொடுத்துட்டாவே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் நல்ல சீசனும் இல்லாம இருக்காரு கரண்ட் 2-3 இயர்ஸா. இதுதான் மெயினா சொல்லணும்னு நினைச்சேன். ப்ரெஷர் வேணாம், அவர் பிளேம் பண்ண வேணாம். அவர் இன்னைக்கு நல்லா தான் பண்ணியிருக்காரு, போதும். ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப அக்ரி. அதுக்கு முன்னாடி முதல்ல டிபேட்டபிள் பாயிண்ட்க்கு வரேன். ஆனா இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் டிஸ்மிசல் நம்ம போல்டு தானே சொல்லுவாங்க. அப்புறம் ஏன் நீ அதை இம்ப்ரூவ்னு சொல்றேன்னு எனக்கு புரியல. அதுதான் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. அவர் இது வரைக்கும் போல்ட் ஆகவே மாட்டாரு அவ்வளவு சீக்கிரமா. ஆனா அந்த 4th ஸ்டெம்ப் 5th ஸ்டெம்ப் ஆட போய் ஸ்லிப் கேட்ச் கொடுத்தனால இப்ப அதுல கான்சியஸ் பண்ணிருக்காரு. அந்த டிஸ்மிசல் ஆகுறான் பிளான் பண்ணிருக்காரு. அப்படி ஆகிறப்ப 15 பால் ஆடி இருக்காரு. 15 பால் தானே ஆடி இருக்காரு. நம்ம அதை ஒரு சாம்பிள் சைஸா எடுத்துக்க முடியாதுல்ல. 15 பால் 6 ரன் அடிச்சிருக்காரு. ஒரு 70 பால் ஆடி இருக்காருன்னா ஒரு 70 பால்ல ஒரு 20 பால் 25 பால் 4th ஸ்டெம்ப்ல இருக்கிறத கரெக்டா ஹேண்டில் பண்ணிக்காரு நம்ம சொல்லலாம். 15 பால் தான் ஆடி இருக்காருன்றப்ப பிரஷர் இல்ல. நீ சொல்றது புரியுது, பால்ஸ் கம்மி ஆடி. நான் அகைன் சொல்ல வருது பிரஷர். அந்த பிரஷர்னாலதான் அக்ரிதான் பண்றாரு. வேற லெவல் பாயிண்ட். திருப்பி சீரியஸ்லி என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம டொமஸ்டிக் வந்திருக்கோம், அந்த லெவலை விட இது கம்மின்ற மனப்பான்மை அவருக்கு இருக்கும். நான் இன்னொன்னு இவங்க ஆங்கிள் விராட் கோலி ஆங்கிள் கூட விட்டுறேன். இப்ப ஆப்போசிட் டீம் ஆடுறவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும்? விராட் கோலி வராரு, விராட் கோலிக்கு ஒரு பெஸ்ட் டெலிவரி நான் போட்டு விக்கெட் எடுத்தேன்னா இன்னைக்கு நான் தான் ஹைலைட்னு அவங்களுக்கு தோணும்ல. இங்க ஒரு 6 பவுலர் இருக்காங்க, விராட் கோலி ஆடுறாரு, ரோஹித் சர்மா ஆடுறாரு, இந்தியன் கேப்டன், இந்தியன் லெஜெண்ட், இவங்களை விக்கெட் எடுத்தான்னு அவங்களுக்கு ஒரு குஷி இருக்கும்ல. ஒரு 25,000 பேர் வந்தாங்கன்னு இது சொல்றாங்க. 25,000 பேர் முன்னால நான் கோலி விக்கெட் எடுக்கிறதுக்கு எனக்கு சான்ஸே கிடைக்காது. நான் ஐபிஎல் ஆடுவேன்னா தெரியாது. ஐபிஎல் ஆடணும். அப்படி ஐபிஎல் ஆடி ஆப்போசிட் டீம்ல ஆடினா மட்டும் தான் அந்த சான்ஸ் கிடைக்குது. இப்ப அந்த ஐபிஎல்ல கிடைக்கிற எக்ஸ்போஷர் டொமஸ்டிக்ல கிடைக்குது. இவ்வளவு பேர் பாக்குறாங்கன்னா நான் பெஸ்டா ஒண்ணு பண்ணா எனக்கு பேர் கிடைக்கும்ன்றப்போ அவங்க இன்னும் ஃபுல்லஸ்ட் ஸ்ட்ரென்த்தோட வருவாங்க. நான் விக்கெட் எடுத்து காட்டுறேன் அப்படின்னு. அது பெரிய ப்ரெஷர் தான். நீங்க சொன்னது செம்ம பாயிண்ட். நான் நினைக்கிறது என்னன்னா, யாருமே இல்லாம சும்மா அடிக்கிற மாதிரி ஒரு கிரவுண்ட் இருக்கு, ஆடுறாருன்னா அவருக்கு ஒரு நல்ல பிராக்டிஸா இருந்திருக்கும்.
வெறும் பவுலர்ஸ் இருக்காங்க. இப்போ அந்த கிரௌடு முன்னாடி ஆடணுன்றப்ப பர்ஃபார்ம் பண்ணுங்கிற ப்ரெஷர் இருக்குங்கிறது 100% அக்ரி தான். இதை நான் யோசிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ சொன்னது 100% வேலிட் பாயிண்ட். அது ரோஹித் சர்மாக்கா இருக்கட்டும் இல்ல விராட் கோலிக்கா இருக்கட்டும், இவ்வளவு பேர் நம்மள பார்க்க வந்திருக்காங்க, இங்க நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி காட்டணும். டொமஸ்டிக்ல பண்ணி காட்டினா அது ஒரு கெத்து. இவ்வளவு வருஷம் கழிச்சு வந்து நேரா ஒரு செஞ்சுரி வச்சிருக்காரு பாருங்க, நேரா ஒரு 50 வச்சிருக்காரு பாருங்க. ஏதோ ஒரு சில கேம்ஸ் தான் போயிருக்கு. இப்ப என்ன ஆயிடும், அண்ட் விராட் கோலி அண்ட் ரோஹித் ஃபேன்ஸ் அதை எடுத்துப்பாங்க. ரோஹித் அவுட் ஆனப்ப வடப்பாவ்னு ஃபுல்லா தூக்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ சோக்லி டொமஸ்டிக்லயும் சோக்லி அப்படின்னு வந்துருவாங்க. இதுதான் இதுல இருக்க பிரச்சனை. இப்ப ஃபுல்லா அவர் எத்தனை ரன் அடிச்சு அவுட் ஆனாரு, இவர் எத்தனை ரன் அடிச்சு அவுட் ஆனாரு. சப்போஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ஆனா அவர் ஒரு 27 ரன் அடிச்சிட்டாரு ரோஹித். இப்ப 27வது அடிக்கணும் கோலிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் வரும். அப்படி இல்லைன்னா அது இவரே பரவாயில்ல, இதுக்கு அவரே பரவாயில்ல அப்படின்னு மாத்தி இதையே தான் எடுத்துட்டு வருவாங்க. அண்ட் இது யாருக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட், ஆப்போசிட் டீம்ல விளையாடுறவங்களுக்கு தான். ஆப்போசிட் டீம்ல விளையாடுறாங்கிறப்ப கோலி விக்கெட் எடுத்தா எனக்கு ஒரு லைம் லைட் கிடைக்கும். இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு யாருன்னே தெரியாது. இப்ப நீ ஏதோ சொல்ற 28 வயசு நிறைய நாள் ரஞ்சி இதுக்கு ஆடி இருக்காரு, ரயில்வேஸ்க்கு ஆடி இருக்காரு. எனக்கு ஹிமான்ஷுனா யாருன்னு இன்னைக்கு தான் தெரியுது, ஹிமான்ஷு சங்வன். சோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து விக்கெட் எடுத்துட்டாருங்கிறப்ப அவருக்கு இன்னைக்கு ஃபுல்லா லைம் லைட் வரும். ஏன்னா இவரு ஜம்மு காஷ்மீர்ல ஒரு பவுலர் ஒரு 6.5 இருக்க பவுலர் வந்து ரோஹித் சர்மாவை எடுத்துட்டாருன்றப்போ அவருக்கு பெரிய பேர் கிடைச்சது. அப்ப இப்போ அதே மாதிரி ஒரு மனநிலை வந்து எல்லாரும் வந்திருப்பாங்க. நான் இன்னைக்கு வந்து விராட் கோலி ஆட போறாரு, நான் அவருக்கு அகைன்ஸ்டா ஆட போறேன், அவர் விக்கெட் நான் எடுப்பேன். அப்ப எல்லாருமே நல்ல பாலா போட்டிருப்பாங்க. அங்க யஷ்துல்லா 50 ரன் ஆடி இருக்காரு. ஆனா விராட் கோலிக்கு சூப்பர் டெலிவரி இப்ப நான் சொல்ல வந்தது என்ன விஷயம்னா, விராட் கோலி 4th ஸ்டம் 5th ஸ்டம் ஆடனா அது ஒரு தனி கிரிட்டிசிசமா வந்திருக்கும். என்ன இவரு டொமஸ்டிக்ல வந்து 4th ஸ்டம். ஆனா இப்ப போல்டானது என்ன ஆயிடுச்சு, சம்மர் பால் போட்டிருப்பாரு கண்டிப்பா. என்னால வீடியோ பார்க்க முடியல. நான் ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப் போட்டிருக்காரு, அது கன்ஃபார்ம் ஸ்டெம்ப் பறந்திருக்கு சொன்னாங்க. நம்ம ட்விட்டர்ல பறந்து ஹைலைட்ஸ்ல போய் செக் பண்ணேன், போட்டோஸ் பாத்துட்டேன், குட்டி கிளிப்ஸ் பாத்துட்டேன், லைவ்ல பாக்கல. ஸ்டெம்ப் அப்படியே பறக்குது ஆஃப் ஸ்டிக். அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி ஒரு பீச் ஆஃப் டெலிவரி போடணுன்ற எண்ணத்துலதான் அந்த பவுலர் வந்திருப்பாரு. சப்போஸ் கிரௌட் இப்படி இல்லைன்னா, நான் இன்னொன்னு கூட சொல்றேன், இது மேபி எத்தனை பேர் இது பண்ணுவாங்கன்னு தெரியல. இம்ப்ரெஸ் பண்றதுக்கு 2 வகை இருக்கு. ஒன்னு, நீ ஒரு பேட்ஸ்மேனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னா நீ ஒரு லீத்தல் டெலிவரி போட்டு இம்ப்ரெஸ் பண்ணும். அப்ப விராட் கோலியை நான் எடுத்தேன்னா மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு போட்டோ கேட்கறதுக்கு போவாரு, சூப்பர் பால் யார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாருன்னா அது ஒரு கெத்து. கிரௌடே வராட்டி கூட நான் சொல்றேன், அந்த மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணணும் தான் நினைச்சு போட்டிருப்பாங்க. அப்போ விராட் கோலிக்கு அங்க கிரௌட் இல்லைன்னா ஒரு அட்வான்டேஜா இருந்திருக்கலாம். அந்த பிளேயர்ஸ்க்கும் இப்போ ஒரு பெரிய பூஸ்டர். இவ்வளவு பேர் முன்னால நான் வந்து விராட் கோலி விக்கெட் எடுக்கணும் எல்லாரும் அப்படியே சைலண்ட் ஆவாங்க. அது எனக்கு ரொம்ப நல்ல பாயிண்டா இருந்தது. இப்போ இந்த ரோஹித் சர்மா இருக்கட்டும், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி போறாங்க. இது வந்து அந்த பேக் ஆஃப் த மைண்ட்ல பிளே பண்ணணும்னு நினைக்கிறியா, இல்ல இது சும்மா ஜாலியா வந்து ஆடிட்டாங்க போயிட்டாங்கன்ற மாதிரி இருக்குமா? இல்ல, டெஸ்டுக்கும் ஒன் டேக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சோ ஒன் டேக்கு எனக்கு தெரிஞ்சு பிளே ஆகாது. இங்கிலாண்டோட இருக்கு மேட்ச். சோ ஓடிஏ பிளே ஆகாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் டேல வந்து அத்தனை ஸ்லிப்லாம் வச்சு போட மாட்டாங்க அந்த 4th ஸ்டெம்ப்க்கு. அதுவும் பவர் பிளே மாட்டேன்டா, அதுக்குள்ள வந்து நம்ம பவர் பிளே ஓப்பனர்ஸே ஆடுவாங்க. அவர் அதுக்கப்புறம் தான் வர போறாரு. ஸோ அங்க இந்த பேக் ஆஃப் மைண்ட் இந்த பேக் ஆஃப் மைண்ட் டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் அவருக்கு ஃபாலோ ஆகிட்டே இருக்கு. அதனாலதான். பட் நான் என்னோட பர்டிகுலர் ஒப்பீனியன்ல அவரோட இம்ப்ரோவைசேஷன் தான் நான் சொல்றேன். ஆனா அது பிராங்கா பேசணும், நீ சொன்ன மாதிரி வேலிட் பாயிண்ட் இருக்குல்லே, வேர்ஸ்ட் டெசிமல் அவுட் தான். பட் அதுக்கு அவர் ஒர்க் பண்ணியிருக்காருன்னா எனக்கு ஃபீல் ஆகுது. பால்ஸ் கம்மியா ஆட்டாரு, எக்ஸ்ட்ரா பவுலருக்கு கிரெடிட் கொடுக்கணும். இப்போதைக்கு ஒரு பையன் விக்கெட்டே எடுக்காத போல்டே ஆகாத விராட் கோலியா போல்ட் ஆக்கியிருக்கான். அவர் கெரியர் எடுத்து பார்த்தாலே சிங்கிள் டிஜிட்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. அவர் எத்தனை போல்ட் ஆகிருப்பாரு இன்டர்நேஷனல், அந்த மாதிரி ஆயிருக்காரு அப்படின்னா அந்த பவுலருக்கு கிரெடிட் கொடுக்கலாம். இவ்வளவு பண்ணிருக்காரு, இவ்வளவு சூப்பரா போட்டு விக்கெட் எடுத்திருக்காருன்னு. இதுதான் சொல்லணும்னு தோணுச்சு எனக்கு. அண்ட் ஒரு சிலது சப்போஸ் டச் அப் பண்ணணும்னா இங்கிலாந்து சீரிஸ் என்ன நடக்கும்னு நினைக்கிறேன். ஷார்ட்டா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல ஒரு 15 மினிட்ஸ் வீடியோ போட்டா பெட்டரா இருக்கும். இன்னும் 2 மேட்ச் தான் இருக்கு. மேட்ச் பார்க்கல, எந்த கிரவுண்ட்ல மேட்ச்? இப்போ இருக்கிறது வந்து வான்கடே, நெக்ஸ்ட் மேட்ச் பூனே. அடிச்சிருவாங்க இந்தியா வான்கடேலாம், ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்தியா வான்கடேலாம் என்ன பண்ண முடியும்? எல்லாம் மும்பை பிளேயர்ஸ், 3 நாள் மும்பை பிளேயர்ஸ். ஐ மீன் மும்பை இந்தியன்ஸ் விளையாடி இருக்கவங்க, ரஞ்சி விளையாடி இருக்கவங்க. இப்ப இருக்க திலக் வர்மா பிரைம் ஃபார்முக்கு அவர் ஒருத்தரே முடிச்சிடுற மாதிரி அவ்வளவு ஃபார்ம்ல இருக்காரு. அதோட அவரோட ஒரு நல்ல விஷயம், நம்ம இந்தியன்ஸ் விளையாடுறோம். சப்போஸ் இந்த சீரியஸ் இங்கிலாந்து நடக்குதுன்னா அப்போ ஒரு டிபேட் வைக்கலாம், இல்ல மிஸ் அவுட் ஆகலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டிபேட்டும் இங்க வைக்க முடியல. அதுதான். ஸோ மேட்ச் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், அவ்வளோ டஃபாலா இருக்காது. போன மேட்ச் ஏன் மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. லாஸ்ட்ல கொலாப்ஸ் ஆயிருக்காங்க மிடில் ஆர்டர்ஸ், அதுதான் மெயின்.
இது என்ன சொல்ல வந்து இந்த டொமஸ்டிக் கிரிக்கெட் வந்து இவ்வளவு இதுல இன்னொரு வகையில பாக்கணும்ல. இது வந்து நம்ம வந்து இப்படியே சொல்லிட்டோம் டொமஸ்டிக்ல இவ்வளவு பேர் பார்த்ததாலதான் டொமஸ்டிக் கிரிக்கெட் வளர்க்கறதுக்கு இவங்க வரணும், பிளேயர்ஸ் வந்து ஆடணுங்கிற மாதிரி போர்ட் சொல்லுது. அது நிறைய பேர் ஆதரிக்கவும் செய்யறாங்க. அண்ட் ஃப்ரீ டிக்கெட் அதையும் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். டெல்லி இது வந்து ஸ்டேடியம் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க ஃப்ரீ டிக்கெட் யாருன்னா வரலாம். அதனாலதான் அவ்வளவு தள்ளுமுள்ளு காசு கொடுத்தாலும் வந்து பாக்குறதுக்கு வந்திருப்பாங்க. ஆனா அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா இருக்க கூட்டம் ஃப்ரீ டிக்கெட்டுங்கிறதும் ஒரு பெரிய பாயிண்ட். அது நம்ம இக்னோரே பண்ண முடியாது. விராட் கோலிக்காக வருவாங்க, அடிஷனலி ஃப்ரீ டிக்கெட்டுங்கிறதால. சோ இப்போ அந்த மாதிரி ஃப்ரீ டிக்கெட் கொடுத்து பார்க்க வருது ஹெல்த்தின்னு நினைக்கிறியா, இல்ல இது வந்து இந்த பிளேயர்ஸுக்கு இப்போ கஷ்டமா தான் போய் முடிஞ்சிருக்கு விராட் கோலிக்கோ இல்ல ரோஹித் சர்மாக்கு நினைக்கிறியா? டொமஸ்டிக் கிரிக்கெட் ஃப்ரீயா போய் பார்க்க டொமஸ்டிக் கிரிக்கெட் ஃப்ரீயா கொடுக்கட்டும், இந்த பெரிய பிளேயர்ஸ் வரப்போ கொடுக்காம எல்லா டைமும் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அப்படி கொடுக்குறாங்களா ஐடியா இல்ல. இது எல்லா டைமும் கொடுக்குறாங்க. ஆனா எல்லா டைமும் கொடுக்குறாங்கன்னு தெரியல, ஆனா கொடுக்குறாங்க. ஒரு சில போர்டு வந்து ஸ்டேட் போர்டு அனௌன்ஸ் பண்றாங்க. அந்த மாதிரி கொடுக்கணும். அதோட வேற இதனால வந்து பிளேயர்ஸ் இம்பாக்ட் ஆவாங்க, கண்டிப்பா பிளேயர்ஸ் இம்பாக்ட் ஆவாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், மினிமம் அமௌண்ட் வைக்கலாம். இந்த மாதிரி இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் வரப்போ மினிமம் அமௌண்ட் டிக்கெட்ஸ்ல வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஒரு ஏதாச்சும் ரூல் வைக்கலாம். ரொம்ப பயமா, ஏன்னா இப்போ இருக்க டீம்ல பிராங்கா பேசினா ரிஷப் பண்ணிட்டவர் வேற யாரும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்காங்க டெஸ்ட்ல லாஸ்ட் 10 இயர்ஸா 5 இயர்ஸா. இப்போ பாரத கவாஸ்கர்ல கூட சொல்லலாம், நிதிஷ் ரெட்டி சொல்லலாம். பட் அந்த பையன் புது பையன், ஸோ அவரை இருக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தா ரிஷப் பண்ணிட்டும் KL ராவல் தான் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு டவுன்ஃபால் பார்த்த டீம் திடீர்னு நீங்க வந்து விளையாடுறாங்க பேட்ஸ்மேன்ஸ்னா, அப்ப மறுபடியும் அவங்க கிட்ட வந்து ப்ரெஷர் போடுற மாதிரி தான் இருக்கும் ஃபேன்ஸ் மாதிரி ஆடணும்னா. அதனால அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து எனக்கு ஏதாச்சும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கலாம் கிரௌட் கிட்ட. ஓகே தான். அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல மேபி நல்லா பண்ணுவாரு நம்ம யோசிக்கலாம். ஏன்னா இது இப்போ போல்ட் ஆயிருக்காருங்கிறப்போ அந்த போலர் கிட்ட இன்னும் கான்சியஸா ஆடுவாரு. அண்ட் ஒரு ஃபெயிலியர் இருக்கு, நான் அதே மாதிரி விட்டு போக மாட்டேன், ஒரு 50யோ செஞ்சுரியோ அடிப்பேன், அந்த வந்த ஃபேன்ஸ்க்காக அட்லீஸ்ட் திருப்பி பண்ணலாம், ரெப்ளிகேட் பண்ணலாம். ஏன்னா கோயிங் ஃபார்வர்ட் இன்னும் மேட்ச் கண்டினியூ ஆகும் தானே. ஏன்னா அவங்க ஒரு 240 தான் அடிச்சிருக்காங்க, இவங்க ஒரு 170 180 தான் அடிச்சிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குல்ல விராட் கோலி. இன்னும் 3 நாள் இருக்கு, இல்ல 4 நாள் மேட்ச் ஆயிடுது. 4 நாள் மேட்ச் தான் நினைக்கிறேன். குவார்டர் செமிஸ்ல தான் மட்டும் டேஸ் மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஆனா செகண்ட் டே தான், சோ பிரச்சனை இல்ல. இன்னொரு 2 நாள் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ஆடணும். ஸோ லெட்ஸ் சி எப்படி போகுதுன்னு பார்ப்போம். அண்ட் பும்ரா வந்து ரூல்ட் அவுட்னு சொல்றாங்க சாம்பியன்ஸ் டிராஃபில. சப்போஸ் அவர் இல்லைன்னா சிராஜை தான் கூட்டு வரணுமா என்னன்னு தெரியல. ஆனா அனௌன்ஸ்மெண்ட் வரல. பட் பீடாக் வந்து சொல்லிட்டு இருக்காரு, நேற்று ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கப்ப அது வந்து அஸ்வினே கேட்டாரு, இன்னும் போர்டும் சொல்லல பும்ராவும் சொல்ல, உனக்கு எப்படியா தெரியுது அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் நான் சொல்ல முடியாதுங்க, ஆனா தெரிஞ்சிருச்சு அவர் அட்லீஸ்ட் 3 months வந்து ஆட முடியாது. ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 4 to 6 கேம்ஸ் ஆஃப் மும்பை இந்தியன்ஸ்க்கும் அவர் ஆட முடியாது. இல்ல இவங்க ஸ்ட்ரெயின் பண்ண வைக்கிறாங்கன்னா அப்புறம் 6 மாசம் ஒரு பிரேக் எடுக்கிற மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. சப்போஸ் அவர் இல்லைன்னா சிராஜ் தானே கூட்டு போவாங்க, வேற வழி இல்ல. இல்ல முகேஷ் தான் இல்ல, அர்ஷதீப் இருக்காரு, ஷமி இருக்காரு, கரெக்டா? ஆமா. டெட் போடுறதுக்கு அர்ஷதீப் போட்டுருவாரு, அவ்வளவுதான். கூட சப்போர்ட்டுக்கு ஷமி. முகேஷ் டெட் தான் போடுவார். அப்ப நியூ பால் போட ஆள் இல்லாம போயிடுவாங்க. இல்ல நியூ பாலும் இவங்களே போடணும், நியூ பால் அவங்களே ரெண்டுமே பண்ற மாதிரி ப்ராப்ளம் வந்துடும். ஸோ ஷமி தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. போர்டு என்ன பண்ணுவாங்கன்றது, ஐ மீன் சிராஜ் தான். இல்ல ஷமி அதான் சிராஜ் தான். பட் எப்படி டிசிஷன் எடுப்பாங்க போர்டு கிட்டயும் ரோஹித் சர்மா கிட்ட தான் இருக்கு. யார் வேணும், இல்ல எனக்கு டெட் பவுலர் வேணும், இல்ல நியூ பவுலர் வேணும், அவர் என்ன எதிர்பார்க்கறதோ அதை பொறுத்துதான் போவாங்க. அப்படியே டச் பண்ணிட்டோம். இப்போ இது வேற இந்த ஸ்ரீலங்கா சீரீஸ் போயிட்டு இருக்கு. அவர் ஒரு 234 அடிச்சு வச்சிருக்காரு. கவாஜா ஸ்மித் ஒரு 141 அடிச்சிருக்காரு. ஒரு 700 கிட்ட மெமோத் டோட்டல் போட்டு ஜாஷ் இங்கிலீஷ் டெபியூ மேட்ச்ல 100 அடிச்சிருக்காரு. இப்போ அவங்க ஒரு 135 140க்கு ஒரு 5 விக்கெட் போயிட்டு திணறிட்டு இருக்காங்க. அதை பத்தி என்ன சொல்லணும்? இல்ல நான் பாரத கவாஸ்கர் ட்ரோஃபிலே நான் சொல்லிட்டேன். சப்போஸ் பும்ரா இல்லைன்னா அந்த 5 மேட்சுமே காவாஜா விளையாடுற கேமே வேற. அவர் அவுட் ஆனதே அதிகமா காவாஜா பும்ரா கிட்ட அவுட் ஆனாரு. அவர் ரொம்ப டீசென்டான பிளேயரு. அதனால அப்பயே எனக்கு தோணிருச்சு, இங்க பாத்துப்பாரு, அதை காமிச்சிட்டாரு, பாத்துக்கிட்டாரு. அதோட தாண்டி அவங்க ரொம்ப நல்ல செட்டில்டு டீமா இருக்காங்க. அங்க சப்போஸ் அடி வாங்கிட்டாங்கன்னா, நம்ம ஒரு வீடியோல பேசப்போ எனக்கு அஃபென்ஸ் பண்ணாங்க, அவ்வளவு அசால்ட்டா நினைக்காதீங்க ஸ்ரீலங்கா பிச்சு ஸ்ரீலங்கன் பவுலர்ஸ்லாம். பட் இப்போ அவங்க செட்டில்டா இருக்காங்க, வின் பண்ணிட்டாங்க, ஒரு இதுல என்டியூசிசம்ல வராங்க, ஒரு ஜோஷ்ல வராங்க. அப்படி வரப்ப இங்க கோ வித் ஃப்ளோல ஆட்டிருப்பாங்க. அதே அங்க தோத்துட்டு இங்க சீரியஸ் வின் பண்ணியே ஆகணும், அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர்ல டீம் வந்தா மேபி மாறி இருக்கும். ஏன்னா ஜெய்சூர்யா
ஆவரேஜ் அவ்வளோ எக்ஸ்ட்ராலாம் இல்ல. பட் அவர் நல்லா போட்டு இருக்காரு, நல்லா விக்கெட் எடுத்திருக்காரு. இந்தியாவும் சரி, 70 ஓவர் ஸ்ரீலங்கா போட்டிருக்காரு அவரு. 2 நாள்ல 70 ஓவர். அதுதான் அவர் விக்கெட் எடுக்கிற பவுலர் மாதிரி தான் இருக்காரு. ஆனா பார்த்தா ஒரு 2-3 வீடியோ வந்திருக்கு, அவர் எப்படிலாம் போடுவாருன்னா அதெல்லாம் ஸ்டீவன் ஸ்மித் அனாவசியமா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. காலை வச்சு ஆட்டுக்கிறாரு ஒரு 20-30 பால் கிட்ட, அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ கார்டு மாதிரி கிடைச்சிருச்சு, ஃப்ரீ டேக் அவே, என்ன வேணா பண்ணிக்கலாம்னு வந்தனால அந்த பக்கம் அவங்களால ப்ரெஷர் போட முடியல. அதோட வேற அவங்க கிட்ட ஒரு குட் நியூ பவுலர் இல்ல, அது பேசிதான் ஆகணும். நியூ பால் நல்லா போடணும் ஃபர்ஸ்ட். நம்ம நியூ பால நல்லா போட்டு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபர்ஸ்ட்லயே ஒரு 10-15 ஓவர்ல விக்கெட் எடுத்துட்டாதான் அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் எடுத்துட்டு வர முடியும். இப்போ பாகிஸ்தான் அதான் பண்ண இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஓவர் ஸ்பின்னர்ஸ் வச்சு போட்டுன்னு இருக்காங்க. என்னடா பண்ணிருக்கீங்க? சரி உங்க பிச்சுக்கு ஒர்க் ஆகுது, இங்கிலாந்து போனீங்கன்னா இல்ல ஆஸ்திரேலியா போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அங்கேயும் ஸ்பின்னர் கிட்ட கொடுப்பீங்களா? அவங்களும் சரி இவங்களும் சரி இப்ப அந்த ஒரு டவுன்ஃபால்ல இருக்காங்க, நியூ பால் போட ஆள் இல்லாம இருக்காங்க. அது ரெடி ஆகுனாங்கன்னா ஒர்க் ஆகும். பட் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, டிசர்விங். இந்த வருஷம் டிசர்விங், போன வருஷம் எல்லாம் இருக்காங்களா இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த வருஷம் ஆஸ்திரேலியா டிசர்விங் ஃபைனல் ஆடுறதுக்கு. கூட ஆடுற டீம் தான் தெரியல சவுத் ஆப்பிரிக்கா, ஏன்னா அவங்க மேட்சஸும் கம்மி, அவங்க டீமோட இப்போ இருக்க ஸ்ட்ரென்த்தும் அந்த அளவுக்கு இல்ல எக்ஸ்போஸ் பண்ற அளவுக்கு. அதுதான் லாஸ்ட் ஒன்னு டாம் கரன் ரன் அவுட் பத்தி நிறைய போயிட்டு இருந்தது, அதை பாத்தியா இல்ல பாக்கலையா? ILTல வந்து அவர் ஒரு ரன் அவுட் பண்ணிருக்காங்க, அதை நம்ம லைவ்லயே கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வீடியோ பார்த்தேன். அது கான்ட்ரவர்ஷியல் ரன் அவுட்னு என்னன்னா, அவர் வந்து ஸ்ட்ரைக் ரேட்ல இருக்காரு, நிக்கோலஸ் புரன் ரன் அவுட் பண்ணிருக்காரு, வச்சுட்டு இப்படி போயிட்டாரு. ஆனா அது வந்து அதுவுமே பீடாக்கும் அஸ்வினும் பேசியிருந்தாங்க. அஸ்வின் சொன்னது எனக்கு வந்து புரியல. சப்போஸ் நம்ம சேனல் மெம்பர்ஸ் இருக்காங்க, நான் கேட்கணும்னு நினைச்சேன் லைவ்ல, திருப்பி இந்த வீடியோல அந்த கொஸ்டின் த்ரோ பண்றேன். பீடாக் வந்து அது கரெக்ட்ன்ற மாதிரி தான் பேசினாரு, அதுக்கு அஸ்வினும் அக்ரி பண்ற மாதிரி தான் பேசினாரு. ஆனா சொல்றப்ப தேர்ட் எம்பையர் என்னங்க பண்றீங்க, அவ்வளவு நேரம் பார்த்துட்டு தப்பான டிசிஷனை சொல்றதுக்கு அவ்வளவு நேரம் பாக்குறீங்கன்றாங்க. அது அவுட் தான் கொடுத்தாங்க. ஏன் அவுட்னு கொடுத்தாங்கன்னா, அவர் கிரீஸ்ல பேட்டை வச்சுட்டாரு, பேட்ல இருந்து மூவ் ஆயிட்டாரு. ஆனா பீடாக் எக்ஸ்பிளைன் பண்றாரு, பொலாட் தூக்கி போடுறாரு, பால் வந்து ஏர்ல இருக்கு. நிக்கோலஸ் புரன் கைக்கு வரதுக்கு முன்னாடி இவர் கிரீஸ் விட்டு வெளியே போயிட்டாரு, கைக்கு வந்து ஒரு அடிச்சிட்டாரு. பால் விக்கெட் கீப்பர் கைக்கு வந்து செட்டில் ஆன அப்புறம் தான் பால் டெட் ஆகும். அப்படி ஏர்லயே இருக்கப்ப நீ மூவ் ஆயிட்டீங்கன்னா, அதுக்கு வந்து பீடாக் வந்து ஒரு கேள்வி கேட்டாரு. என்ன கேட்டாருன்னா, இப்ப நிக்கோலஸ் புரன் அதை பிடிக்கல, பிடிக்காம பின்னாடி போயிடுச்சு, அப்ப இவர் கிரீஸ் விட்டு வெளியே போயிட்டாரு, அப்படியே ஒரு ரன் ஓடி தானே இருப்பாரு. அப்ப ஓடி இருப்பாருன்னா இப்ப ரன் அவுட் பண்ணது கரெக்ட் தானேன்னு கேட்டாரு. அது எனக்கு கன்வின்சிங்கா தான் இருந்தது. ஏன் அஸ்வின் வந்து அத அவ்வளவு தூரம் பார்த்துட்டு ஏன் அவுட்னு கொடுத்தாங்க, அப்படி தப்பான டிசிஷன் கொடுத்தாங்கன்னு சொன்னாருன்றது எனக்கு புரியல. இல்ல அவரும் வீடியோல கன்வின்ஸ் ஆயிட்டாரான்றது என்னால புரிஞ்சுக்க முடியல. சப்போஸ் யாராவது பாக்குறவங்க அஸ்வின் என்ன சொன்னாருன்றது முடிஞ்சா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நீ பாத்தியா அந்த டிஸ்மிசல், இல்ல அதை பத்தி பேச வேணாம்னா விட்டுறலாம்? டிஸ்மிசல் பார்த்தேன், அது ஓவர் முடிஞ்சிருச்சா கரெக்டா தான் பார்த்தேன், அது எனக்கு தெரியல. ஓவர் முடிஞ்சிருச்சுன்னா பால் இந்த கேம் ஆஃப் பிளேல இருக்குல்ல, ஏர்ல இருக்கப்ப போக கூடாதுல்ல. இல்ல இப்போ இது இன்டர்நேஷனல் எப்படின்னு தெரியல. இப்போ பேச்சுக்கு ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல சொல்றேன். ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல பால் ஸ்ட்ரைட்ல அடிக்கிறாங்க, ஒரு சிங்கிள் ஓடுறாங்க, பால் ஏர்ல இருக்கப்போ அம்பையர் ஓவர் கொடுக்கணும். அம்பையர் அந்த ஏர்ல இருக்கப்போ ஓவர் கொடுத்தனால முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க கீப்பர் பாலை பிடிச்சி ஸ்டெம்ப்ல அடிச்சு என்ன பண்ணாலும் அவுட் இல்ல. அதனால அங்க இன்டர்நேஷனல் அந்த மாதிரி அம்பையர் ஒரு வாட்டி ஓவர் கொடுப்பாரா, அது ஐடியா இல்ல. அப்படி அந்த மாதிரி இருந்தா சப்போஸ் ஸ்ட்ரைட் அம்பையர் ஓவர் கொடுத்துட்டு சப்போஸ் ஸ்ட்ரைட் அந்த ரூல் நீ சொன்னது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுதான் பீடாக் சொல்றாரு, அவர் ஒரு குவாலிஃபைட் அம்பையர்னு சொல்லிதான் அந்த ரூலே சொன்னாரு. ஒரு பால் வந்து ஆக்ஷன்ல இருக்கப்ப அது வந்து டெட் கிடையாது. ஒரு கீப்பர் கையில வந்துட்டு கீப்பர் கையை காட்டிட்டோ இல்ல பால் அங்க போட்டுட்டோ ஆப்போசிட்ல போனாதான் பால் டெட். ஏர்ல இருக்கப்பயே அவர் மூவ் ஆயிட்டாருங்கிறப்ப என்ன பொறுத்த வரைக்கும் அது 100% இதுதான். அதுல அவர் கேட்ட ஒரு கேள்வி நியாயமா இருந்தது. பால் ஏர்ல வருது, நிக்கோலஸ் புரன் வந்து பிடிக்க வந்தவர் பிடிக்காம விட்டுறாரு, பால் கொஞ்சம் தூரம் ஓடிச்சு, இவர் 3 ஸ்டெப் எடுத்து வச்சவரு நான் ரன் ஓடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடுவாரா? நான் ஸ்ட்ரைக்கர் வா வா வான்னு சொன்னா பாதி ஓடிட்டு இருப்பாரு. அப்ப எப்படி அது ரன் மட்டும் நீங்க எடுத்துப்பீங்க, விக்கெட் எடுத்துக்க மாட்டீங்களான்னு அவர் கேட்டாரு. கிரிக்கெட்ல அதேதான், ஓவர் சொல்லிட்ட பிறகு அதை புடிச்சு அடிச்சாலும் சரி, இல்ல பால் போயிட்டு ரன்னிங் ஓடினாலும் கேன்சல் தான். இது ஸ்ட்ரீட் கிரிக்கெட்ல கன்ஃபார்ம் இருக்கு, அம்பையர் கிட்ட தான் இருக்கு. லாஸ்ட் பாலா தூக்கி அடிக்கிறானா, பால் த்ரோ அடிச்சிட்டாங்களா, பால் ஏர்ல இருக்கு, அவன் பண்ண ஓவர் கொடுத்துடலாம், அது அவனோட டிசிஷன் தான் அங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இங்க ஃபாலோ ஆச்சுன்னா அப்ப அங்க மேபி அம்பையர் சொல்லிட்டு இருக்கலாம். சொல்லாம ஒரு பேட்ஸ்மேன் வந்து பால் ஏர்ல இருக்கும்போது வெளியே வரக்க மாட்டான், அவ்வளோ அன்கான்சியஸ்ல இருக்க மாட்டான், அவ்வளோ கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டான். அது எனக்கு தோன்ற விஷயம், எனக்கு தோணுது அப்படிதான். ஸோ உள்ளதான் இருந்தாகணும். அதுதான் அங்க என்ன நடந்ததுன்னு தெரியல, அங்க இருந்த 2 அம்பையர் என்ன நடந்தது, எதனால அவர் வெளியே வந்தான்னு தெரியல. அதை பத்தி அவங்க சொன்னா மட்டும் தான் நம்மளுக்கு ஐடியா வரும். எனக்கு தெரியல லாஸ்ட் பால் தெரியல கரெக்டா.
ஓகே, இது கிட்டத்தட்ட எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஒண்ணு என்னன்னா சஞ்சு சாம்சன் வந்து நிக்க வச்சு விக்கெட் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மேபி இன்னும் 2 கேம் ஆறப்பதான் தெரியும். ஏன்னா ரெண்டுமே வந்து நல்ல பேட்டிங் ட்ராக்கு, வான்கேடேவா இருக்கட்டும், பூனேவா இருக்கட்டும். ஸோ சஞ்சு சாம்சன், ஆர்ச்சர் வர்சஸ் வுட், இவங்களுக்குள்ள திருப்பி ட்ராப்ல மாட்டுறாரா இல்ல எப்படிங்கறது லைவ்ல பேசுனதாண்டா. அவர் இந்த பாலுக்கு வீக்கு, பேஸுக்கு வீக்கு, ஸ்பின்னுக்கு வீக்கு, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவர் நீ 160 ஸ்பேஸ்ல போட்டாலும் வெல்த் வாங்குவாரு, எங்க அடிக்கணுமோ அடிச்சு காட்டுவாரு. ஸ்பின்ல நீ என்ன டர்ன் விக்கெட் கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் அடிப்பாரு. அவர் ஆறு லேசி. கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் பேட்டை பிடிக்கிறத வச்சு சொல்லிடுவாங்க, இவன் ஹிட்டரா இருப்பானா, இவன் தள்ளியா. இப்ப அது மாறிடுச்சு. ஒரு 10 வருஷம் முன்னாடி பேட்டு பிடிக்கிறத வச்சுதான் சச்சினா கிளீன் ரொட்டேட், கிளீன் டிரைவ் ஆடுறவரு, ஒரு ஆர்த்தடாக்ஸ் பேட்ஸ்மேனு. அதே கங்குலியா, அவன் கண்ணாப்பினா சுத்துவான்ப்பா. அப்படிதான் இருந்தது. இப்ப மாறிடுச்சுன்னா எல்லாரே சொல்ல. அதனால சஞ்சு சாம்சன் பேட்டை பிடிக்கிட்டோம் அச்சு சொல்லிடலாம். அவர் பிடிக்கிறத பார்த்தா ஏதோ ஆடுவான், வந்தா மழை போனா அது, அப்படிதான். அவர் அந்த மாதிரி ஒரு பிளே இருக்கிறதுனாலதான் அவர் லேசி ஷாட்ஸ் தான். அது அவருக்கே தெரியும். பட் அவரு அந்த சின்ன வயசுன்னு பண்ணிட்டாரு, அதுல இருந்து திருப்பி வெளியே வர முடியாது. அதுக்கு தனியா ஒரு கோச்சிங், ஒரு என்ன சொல்லுவாங்க, கன்சல்ட் வச்சுக்கிட்டு அதெல்லாம் எக்கச்சக்கமா பேச்சு பீராக் ஒரு அனலைஸ் அவரை வச்சுக்கிட்டு அவ்வளவு பண்ணணும். அதனால அவர் அதுலாம் வீக்கெல்லாம் இல்லை. அவர் அந்த ஷார்ட் போற விதம் தான் தப்பா பண்ணிருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும். நான் அதை கேரண்டியா சொல்வேன். ஓகே, நல்லா போச்சு. ஆக்சுவலி இந்த மாதிரி ஏதாவது வீடியோஸ் சப்போஸ் உங்களுக்கு வேணுமா, ஒரு மாதிரி ப்ரிவ்யூ மாதிரி இல்லாம ஓவரால்ல நடந்த கிரிக்கெட் எல்லாம் பத்தி பேசுறது, டிஸ்கஸ் பண்றது, இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் ரெகுலரா வீடியோஸ் போட ட்ரை பண்றோம். அண்ட் எனக்கு ரொம்ப ஒரு நல்ல கான்வர்சேஷன் நடந்த மாதிரி ஹாப்பியா இருக்கு. உங்களுக்கு எப்படி இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்ற கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றது வரைக்கும் உங்க எல்லாருக்கிட்டும் பாய். விக்கி சைனிங் ஆஃப் வித் கிஷோர்.